கோடி 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எனக்கு புதுசா ராமசாமிக்கோ குப்புசாமிக்கோ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் அந்த குழந்தையோட தலையில கடன் இருக்கு. என்னத்தை கழிச்சான ஆட்சிக்கு வந்து ஏதாவது உருப்படியா ஒரு திட்டம் இருக்கா? புரட்சி தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சியின் நீட்சியாக இருந்த எடப்பாடியார் ஆட்சியில ஒரே ஆண்டுல 11 மெடிக்கல் காலேஜ், 1800 கோடி ரூபாய் செலவுல அவனாசி அத்துக்கடவு திட்டம், கிட்டத்தட்ட 80 ஆண்டு கால மக்களின் கனவாய் இருந்த திட்டத்தை எடப்பாடியார் அரசு பண்ணி கொடுத்தது. இன்னைக்கு நீட் தேர்வு கபட நாடகம் ஆடினாடுங்க. ஆனால் எடப்பாடியார் வந்தார், சாமையாளர்களின் முதல்வராக இருந்து சரித்திரம் படைத்த எடப்பாடியார் வந்தார். நீட் தேர்வு இந்த பொய் வாக்குறுதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இன்னைக்கு சாமானிய குப்பை சாதாரண குழந்தைகள் கூட, இன்னைக்கு சாதாரண தொழிலாளிகள் குழந்தை கூட இன்னைக்கு மருத்துவர் கனவை அடைந்தது எடப்பாடியார் செய்த சரித்திர சாதனை.